வணக்கம். இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆ முதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருப்பது, சமீபத்தில் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு அதிர்ச்சிகரமான மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். உயர்கிறது மின்கட்டணம் அவசரமா அவசியமா என்பதை பற்றி. அதற்காக நமது திண்ணைக்கு அதிமுகவிலிருந்து திரு சமரசம் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு நெய்வேலி பாலு அவர்களும், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு சுந்தரராஜன் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களும் நமது அரங்கிற்கு வருகின்றிருக்கின்றார்கள். அனைவரையும் அன்போடு வேந்தர் தொலைக்காட்சி சார்பாக வரவேற்கிறோம். முதலில் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களிடமிருந்து 2 நாளைக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பு, 15% மின்கட்டண உயர்வு. இந்த உயர்வு இப்போது அவசியமா இல்லை அவசரமா? சுருக்கமாக சொல்லுங்கள், பின்னர் நாம் விரிவாக விவாதிப்போம். இது மக்களை பாதிக்கக்கூடியவர்கள் இந்த உயர்வு இருக்குது. எல்லாரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. இது எங்கள் அரசாங்கம் இருக்கும்போது, திமுக அரசாங்கம் இப்படியெல்லாம் உயர்வு வரும்போது நாங்கள் மானியங்கள் கொடுத்து அதை நிற்பாட்டணும். இப்போ ஒரு குழப்பமான நிலையில் இப்போ வைத்திருக்காங்க. நடுத்தர மக்கள், ஏழை சாலைகள், அதேபோல் நெசவாளர்கள், இந்த மாதிரி பலர் பயனாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. இது அவசியமில்லாது ஏன் இவ்வளோ அவசரப்படுத்துகிறாங்கன்னு தேவையில்லாத விஷயம். திரு சமரசம் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு அறிவிப்பு? வளர்ச்சி என்பது நாட்டு மக்கள் அல்ல, உலகமே எப்பொழுதும் எதிர்பார்க்கக்கூடியது தான். வளர்ச்சி என்று சொன்னால் எல்லாமும் தான் வளர்ந்து கொண்டிருக்குமே தவிர ஏதோ ஒரு பகுதி மட்டுமல்ல. இப்போ சம்பளம் உயர்த்தும் பொழுது அது ஒரு வளர்ச்சி என்பார்கள், அது விலைவாசி உயரும்போது அது ஒரு வளர்ச்சி என்பது. ஈடுகட்டும் ஒவ்வொரு விஷயத்தில் எந்தெந்த பிரச்சனைலாம். இப்பொழுது மின்துறை தயாரிப்புக்கு, ஒரு மின்சாரம் தயாரிப்புக்கு முன்பிருந்த செலவு என்ன, இப்போ இருந்த செலவு என்ன, தேவை என்ன, அதற்கு ஆகக்கூடிய செலவு என்ன, அதை எப்படி ஈடுகட்டுவது என்று வருகின்ற பொழுது இது பொதுவாக வரக்கூடியதை தவிர இதில் எதுவும் புதுமை இல்லை. இது யார் மீதும் வைத்தறிச்சல், பொறாமை என்று எதுவும் சொல்வதற்கில்லை. இப்படி உயர்வது யாரோ தன் வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய நிலைமையும் அல்ல. இது நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு வருகின்ற இப்பொழுது சில இப்படி வரும். அதற்கு சில அதிலே பாதிக்கப்படக்கூடியவர்கள், தாங்க முடியாதவர்களுக்கு அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல மானியமும் அதற்கு அவர்களுக்கு கொடுத்து செய்து அது காப்பாற்றுவதும் உண்டு. திரு சுந்தரராஜன் எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்பை? அதாவது எங்களோட முன்னோடிகள் மின்சார உற்பத்தியை தனியார் மயமாக ஆக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன முன்னோடிகள் சொன்னதெல்லாம் இன்றைக்கி உண்மையாகிட்டு இருக்கு. என்றைக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்னு இருந்துச்சோ, தமிழ்நாடு மின்சார வாரியம் இருந்துச்சோ, அப்போல்லாம் பிரச்சனைலாம் கிடையாது. என்றைக்கு இது டான் டிரான்ஸ்கோ TNERC அப்படின்னு இங்கிலீஷில் இருக்க ஆல்ஃபபெட்லாம் போட்டு பிரித்தாங்களோ, அன்றைக்கே இந்த மாதிரி சிக்கல்கள் தமிழக மக்கள் மீது சுமத்தப்படும் அன்றைக்கே எச்சரிக்கை செஞ்சாங்க. மின்சார உற்பத்தி என்பது அரசு செய்ய வேண்டிய வேலை. அது என்றைக்கு தனியார்கிட்ட கொடுத்தோமோ, அதாவது விலைவாசி உயர்வு வளர்ச்சின்னு பார்க்குற பார்வை சாட்டம் தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். மிகவும் அவசரமாக மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரும் சுமையாக தான் நான் பார்க்குறேன். திரு நெய்வேலி பால் அவர்கள், ஏன்னா ஒரு LNCயில் ரொம்ப நீண்ட காலம் பணிபுரிந்தவர் என்ற அடிப்படையில் உங்களுடைய கருத்து? அதாவது இந்த என்னுடைய தலைப்பை ஒட்டி நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லணும்னு சொன்னால், இது அவசரமும் இல்லை அவசியமும் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த மின் சக்தியை, அந்த ஆற்றலை பயன்படுத்துபவர்கள் யாருக்கு எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்கணும். குறிப்பாக நான் உற்பத்தியிலேருந்து வரேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தியில் அதில் வரக்கூடிய அந்த லைன் லாசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கம்பியில் இருக்கக்கூடிய அந்த இழப்பு என்பது மிக உயர்ந்த அளவிலே இருக்கின்றது. அதற்கான ஒரு தொழில்நுட்ப ரீதியாக இதை செய்தோம் என்று சொன்னால் இந்த மின் உற்பத்தியை குறைக்கலாம். மேல்நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களாம் இப்போ இந்த ஜீரோ லாசஸ், அதாவது அந்த அந்த இழப்பே இல்லாமல் செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அங்கே தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு வரக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டை எனக்கு இப்போதைக்கு எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அரசுகள்லேயும் அது வருவதில்லை. எனக்கு கடைசியாக நினைவு 14 விழுக்காடோ என்னமோ கிட்டத்தட்ட இதனுடைய மின் லாசஸ், லைன் லாசஸ் என்று சொன்னாங்க. கம்பியில் இழக்கக்கூடிய இழப்பு என்று சொல்கிறார்கள். அப்போ என்ன என்று சொன்னால் அது ஒன்று. இரண்டாவது என்ன என்று சொன்னால், கடந்த ஆட்சியாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும், எதிர்பார்ப்பை என்ன, நமக்கு என்ன வளர்ச்சி வரப்போகிறது, எப்படியெல்லாம் செய்ய போகிறோம், எந்தெந்த துறைகளில் புதிய புதிய தொழிற்சாலைகளோ அது மின் உற்பத்திக்கான மின் தேவை வருகிறதோ அதற்கு தகுந்தாற் போல் கட்டமைப்புகளை உருவாக்காமல் வெறும் அரசியல் பண்ணி கொண்டிருந்தால் அதனுடைய நிலைமை கடைசியில் இப்படித்தான் போய் முடியும்.
ஏன்னு கேட்டால் நீங்கள் அந்த அதற்கு இலவச மின்சாரம் இதற்கு இலவச மின்சாரம் என்று வாக்கை மட்டும் வாக்குப்பெட்டியை மட்டும் நீங்கள் குறியாக வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் பண்ணுவது என்று சொன்னால் அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படிப்பட்ட நிலைமை தான் வரும். அதுதான் இதில் முக்கியமான காரணமாக நான் பார்க்கிறேன். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதாவது ஏழை எளிய மக்களை பாதிக்காத வகையில் அரசு மானியம் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு முதல்வர் சொல்லியிருக்காங்க. அது எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? செய்ய முடியாது. இப்போ என்னன்னா இப்போ வந்து 6800 என்ன திரு நெய்வேலி பால் சொல்லும்போது வந்து ஓட்டுக்காக வந்து 2 அரசியல் கட்சியிலுமே இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பொதுவா விவசாய சொல்றாரு. வீட்டு பிள்ளைங்க நாங்கள் போராடி பெற்றதான் இலவச மின்சாரம் விவசாயிகள். அது கிட்டத்தட்ட 69 போராடி பெற்றதான் இலவச மின்சாரம். விவசாயிகளுக்கு வேற என்ன இருக்குது? அது என்ன இலவச மின்சாரம் கொடுக்க என்ன தவறு இருக்கு? இல்ல 72 இல்ல இலவச மின்சாரம் யாருக்கு? விவசாயிகளுக்கு தான் கொடுக்கப்படுது, நெசவாளர் கொடுக்கப்படுது. கொடுக்கறது தவறு இல்ல. இப்ப நான் நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு வந்துடுறேன். இல்ல பேசி நீங்க சொல்ற பாயிண்ட் 6805 கோடி ரூபாய்க்கு இந்த மின்கட்டண உயர்வு ஆயிருக்காங்க. இது வந்து 15% 17% வரைக்கும் உயர்த்தலான்னு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து இவங்களுடைய வேண்டுகோளுக்கு அரசாங்கத்தை வேண்டுகோள் தான் கொடுத்துருக்காங்க. இது 500 ரூபா வரைக்கும் மானியம் இதுக்கு 600 ரூபாய்க்கு மேலே போனால் ஒரு யூனிட்டுக்கு 85 பைசா கூட்டியிருக்கிறாங்க. இது வந்து சாதாரண ஜனங்கள் வீட்டிலே இன்றைக்கி எல்லார்ட்டும் மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. வாஷிங் மிஷின் மேலே இல்லாமல் இருக்கலாம், கிரைண்டரு மிக்சி இவங்களே இலவசமாக கொடுக்குறாங்க இந்த அரசாங்கமே. அதனால் எல்லா ஏழை சாலை வீட்டில் இருக்கு. நீங்கள் டிவி போட்டி கொடுத்தீங்க, அவங்க மிக்சி கிரைண்டர் சொல்கிறேன் இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் இந்த பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறேன். இன்னைக்கு யார் கொடுத்தாங்கல்ல அது இப்போ இலவச மின்சாரம் 500 யூனிட் ஒரு சாதாரண வீட்டுக்கு போதுமானது கிடையாது. 500 யூனிட் அதிகமாக ஓடும். 600 மீட்டருக்கு மேலே போய் ஆச்சுனாலே நீங்கள் பணம் கட்ட வேண்டியிருக்கு. ஒரு யூனிட்டுக்கு வந்து 85 பைசா எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்கு. இது யார் மேலே இருக்குது? ஏற்கனவே பஸ் கட்டம் உயர்ந்து போச்சு, பால் கட்டம் உயர்ந்து போச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு. இந்த 85 பைசா கூடுனா 600 நடுத்தர மக்கள் நிச்சயமாக இன்றைக்குள்ள தேவைகளுக்கும் அவங்களுடைய நுகர்வோர் இதுக்கு அந்த மின் உபகரணங்களை பயன்படுத்தலையும் நிச்சயமாக அவங்க 700-800 யூனிட் பயன்படுத்துவாங்க. 300 யூனிட்டுக்கு அவங்க பணம் கட்ட வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்காங்க. அன்றாட காட்சிகள், அன்றாட கூலி வாங்குகிற ஆட்கள். ஒரு 2 விளக்கு 3 விளக்கு இருக்க வீட்டில் கூட எல்லார்ட்டும் மிக்சி இருக்குது. அதனால் இது கடுமையாக வந்து நடுத்தர மக்கள் ஏழை சாலைகளை பாதிக்கப்பட விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, எங்கள் ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு இருந்தது. சென்னையில் 1 மணி நேரம், மற்ற பகுதியில் 2 மணி நேரம். நான் பேசுகிறேன். நாங்கள் அறிவிச்சிட்டு மின்வெட்டு பண்ணோம். இப்போ 10 மணி நேரம் மின்வெட்டு. இவங்க வரும்போது என்ன சொன்னாங்க? அதிமுக கலைஞர் ஆட்சி தமிழ்நாடு இருடா போச்சு, ஆப்பிரிக்க கண்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு. இவங்க வந்து என்ன பண்ணாங்க? நாங்கள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் பண்ணல. அதற்கு காரணம் வந்து திமுக அரசு தான் சொல்லி இல்லை அது சொல்கிறேன். நாங்கள் திட்டங்கள் வந்து நாங்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம்? 800 கொண்டு வந்துட்டோம். எப்போ கொண்டு வந்தோம்? 800 வந்து 600 மெகாவாட் உற்பத்திக்கு வந்து 8/12/2008 துவக்கணும். இவங்க ஆட்சிக்கு வந்து அதை முடிச்சிருக்கணும், முடிக்கலை. அது மேட்டூர் அணையில் 3வது அலகு, அதில் வந்து கிட்டத்தட்ட 600 மெகாவாட் உற்பத்தி செஞ்சுருக்கணும். அது இவங்க வந்து கிடப்பில் போட்டாங்க. அது வட சென்னை அலகில் வந்து 600 முன் மெகாவாட் 2வது அலகு பண்ணியிருக்கணும். பிறகு உடங்குடியில் பிஹெச்ஓட கொலாபரேஷனில் அது வந்து எல்லா திட்டங்கள்லாம் போட்டோம். அதே வட சென்னையில் இன்னொரு 3வது அலகு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட 15 திட்டங்கள் வரைக்கும் 10 திட்டங்கள் வரைக்கும் நாங்கள் அடிக்கல் நாட்டினோம். இவங்க அரசாங்கம் வந்து கிடப்பில் போட்டாங்க. அந்த முன் உற்பத்தி கொஞ்சம் கேளுங்க. நாங்கள் போட்ட திட்டம் இல்லை, தமிழ்நாட்டுக்காக போட்ட கூட. திமுக கலைஞர் வீட்டு காசு கிடையாது, அரசாங்க காசு. நிறைவேற்றிருக்கலாம்ல. திமுக திட்டங்களான மின்வெட்டு தமிழ்நாட்டில் பாதிக்க போச்சு. நாங்கள் இது போட்டோமா இல்லையா? உறுதியாக அடிக்கல் நாட்டோமா, பணம் ஒதுக்குறோமா இல்லையா? குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? இல்லையா? அதை பதில் சொல்ல செஞ்சிருக்க வேண்டியதானே. கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகிக்கும் கலங்க உண்டாம். ஐயா ராதாகிருஷ்ணன் அவர் பழமொழி வேண்டாம், பதில் சொல்லுங்களேன். இல்லை அதுதாங்க, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் இவர் சொன்னார் இப்போ எத்தனை திட்டங்கள். அது இல்ல இவ்வளவு திட்டங்கள் சொல்றாரு. எங்க ஆட்சியில அடிக்கல் நாட்டணும், அதிமுக வந்து திட்டங்களை செயல்படுத்துறாங்க. முன்னூறு சாட்சி ஆட்சிக்கு வந்து 7298 மெகாவாட் உற்பத்தி செஞ்சிருக்கலாம். சொல்றது நான் 100க்கு 100 வரவேற்கிறது உண்மையாக இருக்குமானால், நான் கேட்கிறேன், இந்த திட்டங்கள் அத்தனையும் போட்டார்கள், ஒதுக்கிய தொகை எவ்வளவு எடுங்க? எங்க ஒரு திட்டங்கள் போடும்போது 2-3 தடவை தான் பண்ணோம். எங்க அரசாங்கம் எவ்வளவு இந்த பாருங்க, நான் சொல்றேன் தொகையை சொல்றேன். எங்க தொகையை சொல்றேன். இல்ல ஒரு சரிங்க, தொகை கேட்டீங்க, தொகை சொல்லுங்க, தொகை சொல்லுங்க. நாங்க வந்து ஒதுக்குனதுல 3136 கோடி ரூபா அந்த இதுக்கு 800க்கு அதுக்கு ஒதுக்குனது முதல் கட்டமா 100 கோடி ரூபா ஒதுக்கணும். ஆரம்ப கட்ட பணி. ஏன்னா ஒரே நாளில் ஒதுக்கிற முடியாது, அது பட்ஜெட் போட்டு தான் அவங்க. அதுக்கு மேட்டூர் அணை நிலையத்துக்கு 3100 கோடி ரூபா, அதுக்கும் கிட்டத்தட்ட 1000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. வட சென்னையிலையும் எவ்வளவு
475 கோடி ரூபா அதுக்கும் நாங்கள் ஒதுக்கிருக்கிறோம். அப்ப நீங்க சொல்ற சதவீதம் பார்த்தா ஒரு 5% கூட இல்லை. நீங்க வந்து திட்டங்களுக்கு உண்டான ஆரம்ப கட்டமே நம்ம பணத்தை ஒதுக்குறது என்ன அரசாங்கத்தில் வந்து இப்போ திட்டங்கள் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன், நதிநீர் இணைப்புக்கு நாங்கள் ஒன்று தாமிரபரணி கர்மனியார் இணைப்பு திட்டம் பண்ணோம். அதுக்கடுத்து 360 கோடி ரூபா. அரசாங்கத்தோட நடைமுறையில் என்னன்னா முதல்ல வந்து 150 கோடி 200 கோடி ஒதுப்பாங்க. அதில் வந்து 50-60% ஒவ்வொரு நிலையும் ஒதுக்கி இருக்கிறோம். ஒதுக்காம இல்ல. ஆனா அடுத்த 4 வருஷ வேலை ஒரே வருஷத்துல ஒதுக்க முடியாது. நம்முடைய அரசியலமைப்புல, நம்முடைய நிர்வாகத்துல, நம்முடைய லெஜிஸ்லேஷன்ல, நம்முடைய அரசாங்க நடைமுறையில் பிராக்டிஸ்ல இப்படிதான் செய்ய முடியும். அவர் அமைதியா என்ன செஞ்சிருந்தாலும் சொல்லலாம். அது அத்தனைக்கும் பதில் சொல்லிட்டு நான் வெளியே போறேன். ஆகையினால இதுல என்ன விஷயம்னா, திட்டங்கள் போடுறதுல, அடிக்கல் நாட்டுறதுல, பெயர் சொல்றதுல, ஒதுக்குறதுல கருணாநிதி ஆட்சியை விட உலகத்திலே ஒரு ஆட்சி பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு செய்வார்கள். அதை நான் ஏற்கிறேன். விரிவுபடுத்துறோம். நாங்க ஒண்ணு வள்ளூர் ஓட்ட மாதிரி மூடல. போயிடுவாங்க மக்கள். அவர் சொல்றது என்னன்னா, திட்டங்கள் நாங்க செயல்படுத்த ஆரம்பிச்சோம், கிடப்பில் போட்டுட்டீங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. 3 ஆண்டு காலம் வந்து நீங்க நிதி ஒதுக்குனீங்களா? அந்த மாதிரி ஒரு क्वेश्चन ரைஸ் பண்றாரு. ஐயா, திட்டங்கள் போடுவது சாத்தியம் இல்லையா என்பதெல்லாம் பின்னாடி விஷயம். இவர்கள் எந்த திட்டத்தையும் அறிவிப்பார்கள் செய்ய. இப்ப வீராணம் திட்டம்னு ஒன்று போட்டாங்க. ஏன் பாதியில் நின்றுச்சு? கூவம் திட்டம்னு ஒன்று போட்டாங்க. படித்துறை கட்டினாங்க. இவங்களே படகுல போட்டு சென்டர் அடிச்சுலாம் அதாவது 5 வருஷத்துக்கு வரை திட்டத்தை பண்ண. அதுக்கு பிறகு வந்தவங்க யார் பண்ணாங்க? எமர்ஜென்சில யார் கூவத்தை பண்ணது? வீராண யாரும் எமர்ஜென்சில நம்ம டிவியேட் ஆக வேண்டாம் சார், டிவியேட் ஆக வேண்டாம். அறிவிப்புகள் இருக்கும், செயல் திட்டங்கள் இருக்காது. அறிவிப்புகள் இருக்கும், செயல் திட்டம் இருக்காது. அவர் வந்து இப்படி சொல்வது சரியல்ல. ஒன்று, அதிமுக ஆட்சியில் இருந்த மின்சாரத்தை நாங்கள் இழந்தோமா? அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது இவர்கள் 1000 மின்சாரத்தை வைத்து விட்டு போனார்கள். நாங்கள் அதை ஏப்பம் விட்டு விட்டோமா? இல்ல, நான் என்ன கேக்குறேன் சார், நான் என்ன கேக்குறேன், இல்ல அவர் ஒரு திட்டங்கள் ஒரு சொல்லுங்க. அதிமுக ஆட்சி போகல. ஏயா ஒண்ணு பேசும்போது தயவு செய்து நீங்க பேசி முடிச்சிடுங்க. நான் பேசும்போது சொல்லுங்க சார். அதிமுக ஆட்சி போகும்போது மிகுதி மின்சாரம் இருந்தது. அது 1.5 வருஷம் 2 வருஷம் வரலும் திமுக ஆட்சிக்கு உதவியது. அதற்கு பிறகு ஏற்பட்ட அந்த மின்வெட்டு தீரவே இல்லை. இன்றைய தினம் நாங்கள் ஓரளவிற்கு தன்னிறைவு பெற்றிருக்கிறோம். தன்னிறைவு பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும், சோதனையை சந்திக்கின்ற வகையில் சந்தித்த காரணத்தினாலும், எந்தெந்த அளவிற்கு எதற்கு மானியம் கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்த நிலையிலும் தான் நாங்கள் தொடர்ந்து வெற்றியும் பெறுகிறோம் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். திரு சுந்தரராஜன், அதாவது 2 கட்சிகளுமே வந்து நாங்க திட்டத்தை வந்து செயல்படுத்தணும், பட் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்கிற மாதிரி குற்றச்சாட்டு மாறி சொல்லிக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பொதுவான ஒரு 2 கட்சிகளுமே வந்து அடிப்படை மின்சார கொள்கையை பத்தி பேச விட்டாங்க. அதான் முக்கியமான காரணம். இன்னைக்கு ஏன் 39,000 கோடி ரூபாய் தமிழ்நாடு மின்சார உற்பத்தி நிறுவனத்துக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா, அதுல 17,000 கோடி ரூபாய் இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க வந்து அரசோ மத்திய அரசோ தயாரிக்கின்ற மின்சாரத்துக்கு விலை ₹2.38 2.70 வருது. ஆனா தமிழ்நாட்டுல வந்து ஒரு 5 நிறுவனங்களுக்கு 4,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. 5.25 ரூபாய் 5.7. இல்ல, நான் கோடி ரூபாய் மொத்தமா சொல்றேன். 4,000 கோடி ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அது போக இண்டிபெண்டன்ட், நான் சொன்னது பர் யூனிட்டுக்கு வாங்குற தொகை சொல்றீங்க. மொத்த இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்ஸ்க்கு, அதாவது தனியார் மின்சார உற்பத்தி நிலையங்களுக்கு மட்டும் 17,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு. இதுதான் பிரச்சனை. இது இந்த மின் உற்பத்தி திட்டங்களை ஏன் வந்து பிரைவேட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அரசாங்கம் எடுக்கலாம். 94 இருந்து 2005 வரைக்கும் ஒரு யூனிட் கூட புதுசா அரசுகள் போடல. இதான் உண்மை. 2 கட்சியும் ஆட்சி ஆனாங்க. அதாவது மின்சார உற்பத்தி கொள்கை போய் மறந்துட்டாங்க. தனியார் எல்லாத்தையும் கொடுத்தா தனியார் வந்து இந்தியா தமிழ்நாட்டை சுபிச்சமாக்கிடுவாங்க, இந்தியாவை சுபிச்சமாக்கிடுவாங்கன்னு ஒரு நினைப்புல வந்து விட்டுட்டாங்க. 2005க்கு அப்புறம் தான் தனியார்கள் செய்ய மாட்டாங்க. அப்படியே செஞ்சாலும் மின்சார வாரியம் வந்து திவாலாயிரம் சொல்லி தான் அரசு திருப்பி உள்ள வருது. ஒரு மிகப்பெரிய தவறான மின்சார கொள்கையை வச்சுட்டு தமிழ்நாட்டு மின்சார பிரச்சனையை தீர்க்க முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, சென்னை மத்தியில் இருக்க ஒரு மால், அதுக்கு 1 மணி நேரத்துக்கு 7,000 யூனிட் மின்சாரம் கன்சியூம் பண்றாங்க. ஒரு மால்
ஒரு மணி நேரத்துக்கு 7000 யூனிட் மின்சாரம் கன்சியூம் பண்றாங்க. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு கிராமத்துக்கு ஒரு நாளைக்கு 700 யூனிட் மின்சாரம் போதும். 7 யூனிட். அப்ப இங்க 24 hours சென்னை கொடுக்குறாங்க, அங்க 10 hours பவர் கட் பண்றாங்க. அப்ப இவங்களோட பாலிசி என்ன பாலிசி? யாருக்காக மின்சாரம் இது? இந்தியா வந்து எல்பிஜி இந்தியாவா மாறினப்ப, அதாவது லிபரலைஸ்டு, பிரைவேடைஸ்டு, குளோபலைஸ்டு இந்தியாவா மாறுறதப்ப இந்தியாவில் மின்சார உற்பத்தி திறன் வந்து 80,000 மெகாவாட். அப்போ வந்து 50 கோடி மக்களுக்கு மின்சாரம் போகல. இன்னைக்கு இந்தியாவில் மின்சார உற்பத்தி திறன் வந்து 2.25 லட்சம் மெகாவாட். மின்சார உற்பத்தி 3 மடங்கு கூடி இருக்கு. ஆனா இன்னமும் 40 கோடி பேருக்கு மின்சாரம் போகல. அப்ப இவங்க தயாரிச்ச மின்சாரம்லாம் எங்க போயிருக்கு? யாரு கொடுத்துருக்காங்க? என்ன விலைக்கு போயிருக்கு? என்ன இதெல்லாம் தான் பிரச்சனை. மின்சார உற்பத்தியிலையோ திட்டங்கள் போடலையோ பிரச்சனை கிடையாது. லைன் லாஸ் சார் சொன்னாங்க 14% கிடையாது, 18% 24%. இது டெக்னிக்கல் லாஸ். கமர்ஷியல் லாஸ். எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து 3 லட்சம் யூனிட் கன்சியூம் பண்ணிட்டு வெறும் 1 லட்சம் யூனிட் கன்சியூம் பண்றாங்க, பே பண்றாங்க, எங்களுக்கு தெரியும். அது கமர்ஷியல் லாஸ். இது கமர்ஷியல் லாஸ் இருக்கு, டெக்னிக்கல் லாஸ் இருக்கு, மின்சார பாலிசி பிரச்சனை இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனையா பார்க்கணும் இல்லையா? ரெண்டு ஆட்சியும் அதை பத்தி கவலைப்படல. இல்ல திரு நெய்வேலி பால் அவர்கள், அதாவது தனியார் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு சுந்தரராஜன். நிச்சயமா அதுதான் காரணம். ஏன்னு கேட்டா இப்போ அரசாங்கம் செய்யக்கூடிய, நீங்களே சொன்னீங்க 5.25 ரூபாய் வந்து வெளியாருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் இந்த காற்றாலை மின்சாரத்திற்கு வந்து உலகத்திலே இல்லாத அளவுக்கு கூட கொடுக்குறாங்க. இப்போ ஏன்னு சொன்னால் பிரைவேட்டைஸ் பண்ணுவது, தனியாருக்கு கொடுப்பதனுடைய முக்கிய நோக்கமே என்ன இருந்தால் லஞ்சம். இதில் வந்து வெளிப்படையாக பேசுகிறதுக்கு நான் ரொம்ப அஞ்சவே இல்லை. வெளிப்படையாக ஏன் என்று கேட்டால், தனியார்கிட்ட மின்சாரம் வாங்கும்போது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு 1 ரூபா 2 ரூபா ஏற்றி கொடுக்கலாம். அதனுடைய விளைவாக அதற்கு வரக்கூடிய பலன்கள் இன்றைக்கு ஆக்கி இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அனுபவிக்கிறார்கள். மூன்றாவது சுந்தரராஜன் சொன்ன விஷயம் தான், யாருக்கு மின்சாரம் வேண்டும், நீடு யாருக்கு, தேவை யாருக்கு இருக்கிறதோ தேவைப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கு வந்து ஐடி கம்பெனியில் 10% பெரிய பெரிய கம்பெனி, சென்னையில் வந்து 4 கார் கம்பெனி இருக்கு. எதுக்காக? இந்த கார் கம்பெனி எல்லாம் வந்ததுனால எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கு அதனால பலன் வரப்போகுது. அப்போ இந்த கார் கம்பெனிக்கு வந்து அவங்களுக்கு எந்த விதமான அன்பிடில்டு சப்ளை, எந்த விதமான தடை இல்லை. வேலை வாய்ப்புக்காக தானே இந்த தொழிற்சாலைகள் எல்லாமே. மக்களுக்கான ஒரு மின் கொள்கை என்பது இந்த அரசுகளுக்கு இல்லாததான் இதனுடைய முக்கியமான காரணம். இல்ல வேலை வாய்ப்புலாம் போய் நோக்கியா 22,000 பேர் வேலை போச்சு. யார் பொறுப்பேற்பா? எவ்வளவு மின்சாரம் ஃப்ரீயா கொடுத்தீங்க? 24 hours சப்ளை கொடுத்தீங்க. யார் 22,000 பேர் பதில் சொல்லுவா? வேலை வாய்ப்பு, அந்நிய முதலீடு, இதெல்லாம் பித்தலாட்ட வார்த்தைகள். பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிற விவாதத்தில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு அழைக்கின்றோம். விவாதம் தொடர்கிறது. உயர்கிறது மின்கட்டணம் அவசரமா அவசியமா என்ற தலைப்பில் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய அதிகாரங்கள் என்ன? எதற்கு ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது எதற்கு ஒரு ஆணையம்? எதற்கு ஆணையம் ஒரு அறிவிப்பு செய்வாங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் ஆணையமா? எதுக்கு ஆணையம்? இதெல்லாம் மத்திய சர்க்காருடைய பவர். சுந்தரராஜன் சொன்னார், இது வந்து மன்மோகன் சிங் நிதியமைச்சர் பிரதமர் நரசிம்மராவ் காலத்தில் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், அதனால் வந்தது தான் இந்த வினைகள். இது வந்து திமுகவும் இங்கே ஆண்ட கட்சி இல்லை, இது இந்தியாவில் எடுத்தப்பட்ட கொள்கை. அது ரெகுலேட்டரி இது வந்து மத்திய சர்க்கார் சட்டத்து பிரகாரம் இது பண்ணுறாங்க. அது ஒரு அட்டானமஸ் பாடி. அதுக்கு ஒரு ஒரு கமிட்டி போட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க எவ்வளவு டேரிஃப், எவ்வளவு மின்கட்டணம் பண்ணுறது. இதில் வந்து இவ்வளோ கூட்டணும் இவங்க ஒரு மனு கொடுக்கலாம், மாநில சர்க்கார் கொடுக்கலாம், இந்த மாதிரி இவங்களுக்கு தேவை இருக்குன்னு. அதில் மாநில சர்க்காரும் இவங்களும் சேர்ந்து ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வரணும். ஒழுங்குமுறை ஆணையம் சார். ஆமாம், மக்கள் நல்ல அந்த ஆணையத்தில் உட்கார ஆட்கள் ஒரு அரசு அதிகாரிகள் ஏதோ டிக்டேட் பண்ணுறாப்புலையும் இருக்கக்கூடாது. மாநில சர்க்காருடைய யோசனையும் கேட்கணும். இப்போ எங்கள் ஆட்சியை பொறுத்தவரை இவங்க, நீங்கள் சொன்னார் இல்லையா, மின்கட்டணம் நாங்கள் தான் விரோதமாக போட்டோம். 2001 ஜெயலலிதா ஆட்சி ஒன்றுன்னா டிசம்பரில் கூட்டினாங்க. 15/3/2003 ஒரு கூட்டினாங்க. 2012 கூட்டினாங்க. நாங்கள் எங்கள் ஆட்சியில் கூட்டுறது அதிகமாக இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும். 3 தடவை உங்கள் ஆட்சிக்கு வரும்போது அது உயர்வு எவ்வளவு கடுமையான உயர்வு. இது அவன் தம்மையார் ஆட்சியில் நாங்கள் அவ்வளோ தூரம் கூட்டலை. இந்த கட்டணம் வந்து அவசியம் இல்லை, இது அதிர்ச்சியை தருது, மக்களை பாதிக்கக்கூடியது. அப்போ எப்படி இந்த இழப்பீடு எப்படி வந்து மின்சார வாரியம் சந்திக்குங்க? ஏங்க மின்சார வாரியம் சந்திக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். மின்சார வாரியத்தை வந்து ஒழுங்குபடுத்தணுங்க. வாரியத்தில் வந்து நடைமுறைகள் இருக்கு இல்லையா, அந்த நிர்வாகத்தை வந்து ஒழுங்குபடுத்தணுங்க. இப்போ காற்றாடி மின்சாரம், அது இயற்கை வந்து மரபுசாரா
கொஞ்சம் அதிகமாக கடல்லேருந்து உற்பத்தி செய்யலாம், சோலார் சூரிய சக்தி உற்பத்தி, கரும்புலேருந்து உற்பத்தி செய்யலாம். எவ்வளோ இயற்கை வளங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யினா நமக்கு செலவு கம்மியாகும். திரு சமரச அவர்கள், அதாவது மின்கட்டணம் உயரம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியாளர் வந்து நாங்கள் குறைவாக தான் பண்ணணும், ஒழுங்குமுறை ஆணையத்தோட வந்து நாங்கள் கலந்து ஆலோசிச்சு குறைவாக தான் நாங்கள் நிர்ணயம் பண்ணோம். பட் அதிமுக அரசு தான் இந்த மாதிரி அதிகமான ஒரு கட்டண உயர்வை வழிவகுக்கிறாங்க மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் ஒர்க்குன்றது வேற, ப்ராப்பர் ஒர்க்குன்றது வேற. பேப்பர் ஒர்க்கு பண்ணுறதுல கெட்டிக்காரர் என்பதை நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அருமையாக சொல்கிறாரு, நான் வரவேற்கிறேன். ஆனால் ப்ராப்பர் ஒர்க் இல்லைன்றதை அவர் எண்ணி உணரணும். ஒன்று, இப்பொழுது இருக்கின்ற கவர்மெண்ட் எந்தெந்த அளவு 2793 மெகாவாட் உற்பத்தி பண்ணுது. 500 மெகாவாட் வந்து நடுத்தர கால அடிப்படையிலையும், 522 மெகாவாட் வந்து இல்ல அப்படி மின்கட்டண உயரம் இல்ல இது பேப்பர் ஒர்க் தானே, எதுவும் இல்லையே. இல்ல. இதெல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது நடந்துட்டு. நான் பேப்பர் ஒர்க் பண்ணலன்னா உங்களுக்கு எப்படி பதில் சொல்றது? இது நான் பேப்பர் ஒர்க் பண்ணிருக்கிறது, ஆனா நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது. ஆகையினால மொத்தம் 4079 மெகாவாட் இப்ப கிடைச்சு வருது. இப்போ ஓரளவுக்கு மின்துறை முன்ன இருந்து இவங்க விட்டுட்டு போன நிலையில் இருந்த நிலையில் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப தொழில்துறைக்கு வந்து 20% ஒரு விஷயம். இப்போ ஐயா பேசும்போது கூட சொன்னார், சென்னை அங்கே இருக்குது, 20 கிலோமீட்டர் தூரத்தில் கிராமம் அங்கே இருக்குது, இங்கே எவ்வளோ மின்சாரம் கொடுக்குறாங்க, அங்கே போய் எவ்வளோ சேருதுன்ட்டு. தொழில்துறை அழிந்து விட்டது, ஒழிந்து விட்டது, தமிழ்நாடு ஏதோ இடத்தில் இருந்தது எங்கேயோ இடத்திற்கு போய்விட்டது என்று இப்போ கூப்பாடு போடுகிற என்ன காரணம்? ஏன் நாம் என்ன வாக்குறுதி சொல்லி கொண்டு வந்தோம், அதை அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் உள்ளே கொண்டு வந்தோம், அது வெளியே போவதற்கு என்ன காரணம்? நோக்கியாவை வந்து நோக்கியா வெளியே போனதற்கு மத்திய அரசு காரணம், மாநில அரசு காரணமா? அந்த நிலைமைகளை இது எல்லாம் எண்ணி, அதாவது வெளியே இருக்கிறவங்க எது வேணாலும் சொல்லலாம். திரு பாலு அவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மின் உற்பத்தி செலவு, கடனுக்கான வட்டி அப்படிங்கிற ஒரு இதை வச்சு தான் இன்னைக்கு மின்கட்டணம் உயர்வுன்னு சொல்லிருக்காங்க. உங்களுடைய பார்வை எப்படி? அதாவதுங்க, இவங்க 2 பேர் பேசுனதுலையும் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் 2 பேருமே வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் கட்சிகள், சக்திகள். நான் அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் 2 பேர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய மனக்கண்ணில் வந்து இந்த மக்களை பாருங்கள். இவர் காவிரிப்பட்டினத்தில் இருக்கார். காவிரிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு வந்து அங்கெல்லாம் 23 மணி நேரம் இருங்க, 23 மணி நேரம் மின்சாரம் ஒன்றும் அவருக்கு கிடைக்கல. அவரும் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவரும் வந்து ஒரு பெரிய பிராசார் வீட்டிலேருந்தோ பிர்லா டாட்டா வீட்டிலேருந்து வரல, சாதாரண கிராமப்புறத்திலேருந்து வந்திருக்கக்கூடியவர் தான். அந்த அவருடைய காவேரிப்பட்டினத்திலேயா இருக்கட்டும், அல்லது நம்முடைய வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் நெல்லை மாவட்டமாக இருக்கட்டும், இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளும் சாதாரண மக்களையும் உங்கள் கண்ணில் நிறுத்துங்க. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இந்த அரசியல் நம்ம சண்டை இது தனி, இதை விட்டுருங்க. அதற்கு மேலே நான் என்ன சொன்னேன், ஆனால் நீங்கள் மக்கள் நலவாழ்வு தான் உங்களுடைய நோக்கம் என்று சொன்னால், அந்த மக்கள் எப்படி இருக்காங்கிறத பாருங்கள். மாலில் வந்து 7000 யூனிட் மால் முடங்கிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? ஒன்றும் ஆகாது. மால் என்பது முழுக்க பொழுதுபோக்காகவும், இன்னும் சொல்ல போனால் நம்ம மளிகை கடையில் வாங்குறது போய் மாலில் வாங்கிட்டு இருக்கோம். 150 ரூபாய் வந்து கார் கட்டணம் நிறுத்தத்துக்கு கொடுத்துவிட்டு, இதையெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. இது யாரையோ பார்த்து யாரோ போட்டுக்கொண்ட சூடு இந்த மால் போன்ற இந்த நாகரிகமான இந்த மாதிரியான புதிய வளர்ப்புகள், புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிற ஒரு சூழல். அது இல்லை, புதிய பொருளாதார கொள்கை என்பதுதான் ஏமாற்று. நெய்வேலியில் என்ன நடந்தது? 62 முதல் யூனிட் 50 மெகாவாட் இருக்கும்போது நான் அங்கே பணியில் இருக்கேன். அப்போ ராதாகிருஷ்ணன் வந்து தொடங்கும் பொழுது அன்றைக்கு என்ன நிலைமை தெரியுங்களா? இங்கே ஒரு அப்பாதுரைன்னு ஒருத்தர் இருந்தார், சீஃப் இன்ஜினியர் இபி. ஒரே ஒரு சி தான் நீங்கள் தமிழ்நாடு பூராவுக்கும். தமிழ்நாடு மின்சாரம் கேட்டால் நாங்கள் யூனிட்டை ஓட்டணும், வேணாயா எங்கிட்ட சர்ப்ளஸ் இருக்குன்னா நாங்கள் நிறுத்திக்கிறணும், அப்படி இருந்தோம். ஆனால் இன்றைக்கு என்ன என்று சொன்னால், நம் மின் மிகை மாநிலம் என்பதே அல்ல, மின் கடுமையான பற்றாக்குறை மாநிலமாக போயிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், ஒரு சர்வ சாதாரணமாக சொல்கிறேன், ஒரு சட்டியில் கொஞ்சம் சோறு இருக்குது, குழந்தைகள் இருக்குது, வயசானவங்க இருக்காங்க, இடையில அம்மா அப்பா இருக்காங்க, யார் கொடுப்பாங்க? முதல்ல வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் வந்து அம்மா அப்பாவுக்கு வயதானவர்களுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் தான் அப்பா அம்மா சாப்பிடுவாங்க. அதே போல் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை எப்படி பகிர்வது என்பதற்கு அரசாங்கத்திற்கு ஒரு அடிப்படையான கொள்கை வேண்டும். இன்றைக்கி சோலார் பவரை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேட்டுனால 12 விழுக்காடு 15 விழுக்காடு அவங்க வந்து அதற்கான உபகரணங்களை வாங்கும்போது கூட கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி சொல்லும்பொழுது என்னென்றால், சோலார் பவர் என்பது தமிழகத்தில் அந்த உற்பத்தி என்பது வந்து எங்கேயோ எட்டா கையில் தான் இருக்குது, அது கனவாகத்தான் இருக்கிறது. அதையெல்லாம் மாற்றுங்கள். நான் சொல்கிறேன், இந்த பணத்தை எது பண்ண போறீங்க? இந்த பணத்தை சோலார் கொடுங்க. சோலார் யார் கொடுறாங்க அவனுக்கு சப்சிடி கட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், தொழில்துறைக்கு வந்து இந்த மாதிரி மானியங்கள் கொடுக்கறனால, இந்த மாதிரி மால்கள் கொடுக்கறனால தான் மின்சாரத்தினுடைய தேவை அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, பொதுவான ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு திரு நெய்வேலி பாலு. திமுக ஆட்சியோட இந்த சலுகைகள் கொடுத்தீங்க நீங்க. அது உண்மைதாங்க. அந்த சலுகைகள் ஏன் கொடுத்தோம்? உலக வங்கி சொன்னார், எல்பிஜி, அது யாரு? டெல்லியில் உள்ள பாதுஷாக்கள் பண்ண போல
இது வந்து கம்யூனிஸ்ட் அரசாங்கம் மேற்கு வங்கத்தில் ஏற்ற அரசாங்கமே பண்ண வேண்டிய கட்டாயம். மாநில அரசாங்கம் சுயமாக சிந்திக்க முடியாது. நீங்கள் வந்து என்னைக்கு மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்து நரசிம்மராவ் போட்டாரோ அந்த எல்லா அரசாங்கங்களும் மாநில அரசாங்கம் அதுக்கு ஆமாசாமி போட வேண்டிய கட்டாயம். ஏன் சோம்நாத் சட்டர்ஜினா தலைவராக இருந்தார் பொதுவுடைமை கட்சி சிபிஎம் வெஸ்ட் பெங்காலில், அவங்க எதிர்த்தாங்களா அன்றைக்கி 91 அந்த புதிய பொருளாதார திட்டம் வரும்போது அவங்களே கடைசியில் ஆமாசாமி போட வேண்டி இருந்தது. அதுக்கு வந்து மாநில சர்க்கார் காரணம் இல்லை, மத்தியில் ஆளுகின்ற பாதுஷாக்கள் தான் காரணம். அதை புரிஞ்சுக்கணும். அதனால மாநில சர்க்கார் செஞ்சுதான் வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. கொஞ்சம் கேளுங்க. பிளானிங் கமிஷன்ல பணம் வாங்கணும், பிளானிங் கமிஷன்ல பணம் வாங்கணும். இங்கே இருக்க முதலமைச்சருக்கு போய் பிளானிங் கமிஷன் சேர்மன் அவர்கிட்ட கையை கட்டி நிற்கிறோம். இப்போ வந்து மோடி வந்து அந்த பிளானிங் கமிஷன் கலைச்சிட்டாரு. இன்னொன்று ஜோக் சொல்கிறேன், அந்த பிளானிங் கமிஷன் பண்ண கூத்து சாதாரண கூத்தா? பிளானிங் கமிஷனுடைய மேலதிகாரி வந்து கேபினெட் ரேங்க், அதை கண்காணிக்கிற அதிகாரி MOS மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். அப்படிப்பட்ட பிளானிங் கமிஷன் கொடுக்குற தயவு வந்து எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் எலெக்டட் கவர்மெண்ட் வந்து கையை கட்டி வாங்கிட்டு வரணும். மத்தியில் பார்லிமெண்ட்லையும் மத்திய சர்க்காரும் பிளானிங் கமிஷன் போட்ட திட்டத்தினால தானே இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. இது மாநில சர்க்கார் காரணம் இல்லை. தொழில்துறை திரு சுந்தரராஜன், அதாவது தொழில்துறை தான் வந்து இந்த மாதிரி ஒரு மானியம் கொடுத்து வந்து ஒரு மாதிரி கெடுத்துட்டாங்க மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக நீ எப்படி பார்க்குறீங்க? தொழில்துறை மட்டும் கிடையாது, நம்மளுடைய தொழில்துறை மட்டும் கிடையாது. அதாவது SME செக்டருக்கு மின்சாரம் கொடுக்கணும், அது கொடுக்கறது கிடையாது. அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு அவங்க மூடிட்டு போகிறாங்க, சிறு குறு தொழில். ஆமாம். ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மின்சாரம் 24 மணி நேரம் மின்சாரம், அந்த கொள்கை அதான் சொன்னேன். நீங்களே முதலமைச்சர் ஆனாலும் இதே மின்சார பாலிசி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி 3 மடங்கு மின்சாரம் ஏற்றி தான் ஆகணும். உங்க மின்சார பாலிசியை மாற்றணும் முதல்ல. ரெண்டாவது எனர்ஜி. அப்ப ஏன் இந்த பாலிசி வந்து 2 அரசாங்கம் மாறி மாறி வரும்போது ஏன் மாற்ற மாட்டாங்க? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வந்து டெல்லியில் திட்டமிடுறதுக்கு அவங்க ஒரு நாம்ஸ் போடுறாங்க. டெல்லியில் வந்து இங்க ஒரு பாலிசி ஃபிக்ஸ் பண்ணாலும் டெல்லி பவர் மினிஸ்டர்லேருந்து இப்படி சொன்ன ஒரு நாம்ஸ் கொடுக்குறாங்க. ஆமா இருக்குது சார். எலக்ட்ரிசிட்டி வந்து கன்கரண்ட் சப்ஜெக்ட் சார். எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு மத்தியத்திலையும் கிடையாது, மாநில கன்கரண்ட் சப்ஜெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணலாம். மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்டாண்டர்ட் இருக்கிறாங்க, முடியாதுன்னு சொல்றாங்க. முடியாதுதான், யாராலையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. மின்சாரமா நாங்க வந்து கவர்மெண்ட் போர்டு தான் மின்சாரம் தயாரிப்போம், மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்லாம் கொண்டு வர மாட்டோம், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டாக தான் இருக்குன்னு சொல்லி மாநில அரசு முடிவெடுத்திருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவையான மின்சாரம், நான் சொல்றேன் சார், நமக்கு தேவையான மின்சாரம் தமிழ்நாட்டில் உபரியாக இருக்கிறது. அதை ஒழுங்காக டேப் பண்றது இல்லை. காற்றாலைகள் ஜாஸ்தியாக ஓடுறப்ப அந்த கனெக்டிவிட்டி கிடையாது. 7200 மெகாவாட் இன்ஸ்டால்டு கெபாசிட்டி வச்சிருக்கோம். ஆனால் எவ்வளவு மின்சாரம் கொண்டு முடியும்? 1100 மெகாவாட் மின்சாரம் தான் கொண்டு முடியும். இல்ல இந்த காற்றாலைகள் நீங்க சொல்றீங்க, காற்றாலைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காற்றாலை நிறுவி இருக்காங்க. இன்னைக்கு எல்லா காற்றாலைகளுக்கும் இயங்குற மாதிரி தெரியலையே. இல்ல என்ன பாத்தீங்கன்னா 10 காற்றாலை, 100 காற்றாலை சும்மா நிப்பாட்ட சொல்றாங்க. நீங்க நிப்பாட்ட சொல்லுங்க, அரசு நிப்பாட்ட சொல்லிருக்கு. எங்களுக்கு தேவைக்கு அதிகமாக மின்சாரம் நிப்பாட்டுக்கிறாங்க. அதனால தான் ஸ்மார்ட் கிரிட் போடணும். நீங்கள் என்ன ஸ்மார்ட் கிரிட் என்ன பண்ணணும்னா எங்கெங்கெல்லாம் வந்து மின்சார உற்பத்தி ஜாஸ்தியாக வருதோ, இப்போ காற்றாலை வந்து ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா டக்குன்னு கோல் பவர் பிளான்ட்டை ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா கோல் வந்து ஃபைனைட் ரிசோர்ஸ், ஒரு அளவு தான் இருக்குது, அதை ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. ஸ்மார்ட் கிரிட் கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய மின்சார மோட்டார்கள் இருக்கலாம், அது எல்லாமே 30% 40% எஃபிஷியன்ஸாக செயல்படுது. அதை 10% நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா 1500 மெகாவாட் நமக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டில் இருக்க குண்டு பல்பை மாத்திரம் நமக்கு 600 மெகாவாட் கிடைக்குங்க. நான் சொல்றேன், நான் ஒரு சின்ன உதாரணங்கள் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமாக மின்சாரம் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் அதை கொண்டு போய் நுகர்வதிலையும் கொண்டு போய் சேர்ப்பதில் உள்ள பிரச்சனை தான் நமக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்படுத்தியிருக்கு. விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிற விவாதத்தில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். விவாதம் தொடர்கிறது. மீண்டும் திண்ணைக்கு அழைக்கின்றோம் திரு சமரசம் அவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது காற்றாலைகள் மூலமாக வர்ற மின்சாரத்தை கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆட்சியாளர்கள் தடுக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து சுந்தரராஜன் சொல்கிறார். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதனால கூட வந்து இதனுடைய உற்பத்தி குறையுது இல்லை, அதுக்கு எந்த ஆதாரம்? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான, நான் சொல்கிறேங்களே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை, இடையர்பாளையம் சுற்றியுள்ள பகுதிகள், திருநெல்வேலி, கயத்தாறு, கன்னியாகுமரியில் ஆரல்வாய்மொழி போன்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான காற்றாலைகள் இன்றைக்கி இயங்கிட்டு வருது. பார்த்தீங்கன்னா அந்த காற்றாலைகளில் ஒரு 10 மிஷின் நிற்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 மிஷின் ஓடுது, ஒரு 100-200 மிஷின் சும்மா நிற்குது. என்ன காரணமே புரியலையே. இல்லை, நீங்கள் சொல்கிற கணக்கு எடுத்து அதனுடைய லிஸ்ட்டே கூட என்னிடமும் இருக்குது. நண்பர் சொன்னார்,
எங்கே அரசாங்கமே இதை நிறுத்தி விடுகிறது, தேவையில்லை என்று சொல்லிவிடு. அதற்கு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறார் எனக்கு தெரியவில்லை. ஆதாரமே இல்லை. நீங்க பொதுவா பார்க்கும் பொழுதே மின்சார காற்றாலை நிக்குதே, சும்மா நிக்குதே. அவர் சொல்றது ஆதாரத்தை விடுங்க. அவரு காற்றாலை உற்பத்தி சங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அவர் பேச எங்களுக்கு பணம் தர்றது இல்ல, எங்களை வந்து நிப்பாட்ட சொல்றாங்கன்னா அவங்க காற்றாலை உற்பத்தி சங்க தலைவர் சொல்லியிருக்காரு. டைம் காலைல 6 மணிக்கு பிறகு தான் ஓடணும்னு இருக்கு. அந்த டைம் போட்டிருக்காங்க. அது அரசே சர்க்குலர் போட்டிருக்காங்க. சார் அதற்கு ஒவ்வொரு காரண காரியங்கள் இருக்கிறது. அது என்னென்ன இல்ல, காற்றாலை நிறுவனதே பாத்தீங்கன்னா மின் உற்பத்தியை வந்து பெருக்கிறதுக்காக தான் காற்றாலைன்னு ஒன்று நம்ம வந்து அடிஷனலா நம்ம கொண்டு வந்தோம். எப்படி சோலாரோ எப்படி மின் உற்பத்தி திட்டங்களை கொண்டு வர மாதிரி. பட் அப்படி இருக்க பட்சத்தில் அதை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அவங்க சொல்றத பார்த்தா 6 மணிலேருந்து வந்து தான் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்ததா சொல்றாரு. இல்லை அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்வதை பரிசீலனை செய்வோம். நிச்சயமாக அதில் என்ன உண்மை இருக்குதோ அதுக்கு வேண்டியது அரசாங்கம் செய்யும். ஒரு பாலிசி என்று வருகின்ற பொழுது ஒரு கவர்மெண்ட், ஒரு தேவை, ஒரு அரசாங்க முன்னேற்றம் என்னென்ன இருக்குது, அது குறைபாடுகளை எப்படி சரி செய்யலாம், அந்த குறைபாடுகளை சரி செய்து அது மிகுதியாக்கி நல்ல முறையில் கொடுக்கணும் என்பதற்கு ஆலோசனை சொல்ல வேண்டுமே தவிர அது இல்லாமல் வாழ்ந்தோம் இது இல்லாமல் வாழ்ந்தோம் என்றால் வாகனம் இல்லாமலும் வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் வால்மீகி காலத்துக்கெல்லாம் நான் போனால் ஒவ்வொன்றும் எங்கெங்கேயோ போகும் எல்லோரும். அப்போ தேவை ஒன்று சாப்பாடு ஒன்று தான். அது அவன் துணிமணி கூட கேட்கல. அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. புலவர் காலம், வள்ளுவன் காலம் ஒன்று அப்படின்னு எல்லாம் போயிட்டு பார்த்தோம்னா. ஆகவே இப்பொழுது முன்னேறி வருகின்ற ஒன்று, இந்திய துணைக்கண்டம் உலகில் தலை சிறந்த ஒரு இடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மின்துறை மிக பெரிய அளவிற்கு அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற 3 சான்றோர்களும் சொல்வதை கூட நான் ஏற்கிறேன். அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. எதை எப்படி செய்ய முடியும்? 2 அரசு இல்லைங்க. அவர் சொல்றாரு, அவருடைய பல்வேறு வாதங்கள் நான் ஏற்கனவே சுந்தரராஜன் வந்து என்ன சொல்றாருன்னா, உபரியா வந்து நமக்கு மின்சாரம் கிடைக்குது, பட் அதை தடுக்கிறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. அதுக்கு நேரடியான பதில் சொல்லுங்க. கொண்டு போய் சேர்க்கிறதுல பிரச்சனைன்றார். இல்லை, அதுதான் நான் இப்போ நமக்கு 1000 பிரச்சனை இருந்ததுங்க. இப்போ இங்கே வந்த பிற்பாடு அந்த மின் உற்பத்தி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இதுக்கு கடைசி நான் ஒரே சின்ன இன்டர்வியூ பண்ணுறேன். தமிழ்நாட்டில் 1974லேருந்து 1984 வரைக்கும் போடப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதை மாற்றினாலே நமக்கு 500 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும். இந்த டேட்டா நான் கொடுத்துருக்கோம், டான்ஜெட்கோக்கு நான் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு மெகாவாட்டுக்கு அவங்க 50 லட்சம் செலவாகும். 500 மெகாவாட்டுக்கு 290 கோடி தான் செலவாகும். நீங்கள் 500 மெகாவாட்டை நீங்கள் தெர்மலில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஒரு மெகாவாட்டுக்கு 7 கோடி ரூபாய், நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் 20 கோடி ரூபாய். அப்போ உங்கள் பணத்தை நீங்கள் எங்கே போடணும்? 250 கோடி ரூபாய் போடுவீங்களா, 20,000 கோடியில் போடுவீங்களா? 250 கோடியில் போடணுங்க. பிரச்சனை வந்து 20,000 கோடி போடுறோம். நாங்கள் இத்தனை உற்பத்தி திட்டம் எதுக்கு? யார்கிட்ட உற்பத்தி பண்ண மின்சாரத்தை சேமித்து சேர்க்க முடியல. அவர் சொல்றது நல்ல விஷயம். நிச்சயமா அதை பரிசீலிப்போம். அது என்ன உண்மை என்பது வெகு விரைவில் தலைமைக்கு நாங்கள் கொண்டு போவோம். இல்ல, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் கூட. அதாவது ஒழுங்குமுறை ஆணையம் வந்து போன வருஷம் நவம்பர் 30க்குள்ள அதை வந்து மின்சார வாரியத்திலிருந்து கோரிக்கை வாங்கியிருக்கணும், பண்ணியிருக்கணும். அது ஏன் இவ்வளவு நீண்ட காலம் ஒரு கிடப்பில் போட்டுட்டு உங்களுடைய ஒரு ஆணை கணக்கு பண்றீங்களா? என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு? ஆணையெல்லாம் இதுல கிடையாதுங்க. இல்ல, காரணம் என்ன? போன வருஷம் நவம்பர் 30க்குள்ளே வந்து பண்ணியிருக்கணும் இல்லையா? நவம்பர்லயே அப்பவே வந்திருக்கணும். இப்போ ஒரு வருடத்திற்கு ஏறத்தாழ வந்துருச்சு. நீங்க கேள்வி கேட்குறீங்க. அது உங்களுடைய கேள்வி என்னன்னு எனக்கும் புரியுது. இல்ல, தேர்தலுக்காக சில விஷயங்களை தள்ளிப்பட வேண்டிய சூழலா? இப்படி இதுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம். எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளா இதெல்லாம்? எதிர்க்கட்சிகள் சொல்லட்டும். நாங்க வந்து மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் அரசு என்றால் என்ன இலக்கணம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பது எப்படி, ஏழை மேலும் ஏழையானான், பணக்காரன் மேலும் பணக்காரனானான் என்ற காமராஜன் கருத்தை எப்படி முறியடிப்பது, அதை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்பதையெல்லாம் உணர்ந்து செய்யக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம். அம்மா அவர்கள் இதெல்லாம் இல்லாமல் புதிய அப்புறம் ஏன் மின்கட்டண உயர்வு எப்படி நிர்ணயித்தாலும் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாரியம் ஆணையம் எப்படி நிர்ணயித்தாலும் ஏழைகள் பாதிக்காத வகையில் மின் வாரியத்திற்கு அரசு மானியம் வழங்கும் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அனுசரித்து நிச்சயமாக மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஏற்படுத்தும். திரு நெய்வேலி பாலன், அதாவது கூடங்குளம் அணுமின் வந்து செயல்பட தொடங்கினால் வந்து இதனுடைய மின் பற்றாக்குறை குறையுங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கு. பட் இன்னைக்கு வந்து கூடங்குளம் அணு உலை இயங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனுடைய மின்சாரம் என்ன ஆச்சு இன்னைக்கு? இல்லைங்க, அதில் ரொம்ப அடிப்படையான விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. அது முதல்ல கூடங்குளம் ஏற்றுக்கிறோமா இல்லையாங்கிற பிரச்சனையை நான் வரல. ஏற்றுக்கிட்டா கூட 40 விழுக்காட்டுக்கு மேலே நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அது கிடைக்காது.
நீங்கள் இது முழு ஃபுல் கெப்பாசிட்டியில் ஓடினா கூட நீங்கள் உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் இந்த அட்டாமிக் பவரில் வந்துங்க அதனுடைய அதிகபட்ச எஃபிஷியன்சிங்கிறது 70 விழுக்காடு தான் வருது. அதுக்கு மேலே வராது. அதான் 1000 விழுக்காடு 1000 மெகாவாட் போட்டோன்னு சொன்னால் எவ்வளவு பிரமாதம் உற்பத்தி பண்ணாலும் 600 மெகாவாட் தான் வரும். அதில் நமக்கு 240 மெகாவாட் தான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். இதுதான் அடிப்படையான ஒரு வார்த்தை. இன்றைய தினம் கூடங்குளத்திலிருந்து 562 மெகாவாட் வருகிறது. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைக்குது? பாருங்க, கூடங்குளம் வார்த்தையே இருக்காது சார். கூடங்குளம் கமர்ஷியல் ஆபரேஷன் டிக்ளேர் பண்ணல, அதுல பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன் டிக்ளேர் அதுக்குள்ள நான் போகிறோம், அது தனி விவாதம். அது ஒரு கூடங்குளம் இல்ல, 1000 கூடங்குளம் வந்தாலும் 1000 கல்பாக்கம் வந்தாலும் 1000 தேவையை உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது. பாலிசியை மாத்துறது வரைக்கும் நீங்க வந்து அரசு என்னைக்கு மின்சார உற்பத்தியை கைவிட்டுச்சோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. நீங்க ரெண்டாவது இந்த டெவலப்மெண்ட் மாடல் நீங்க கொஸ்டின் பண்ணணும். சென்னையில தமிழ்நாட்டோட பாப்புலேஷன்ல 10% தான் இருக்காங்க, 70 லட்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனா மொத்த ஒரு மின்சார தேவையில 3ல 1 மடங்கு சென்னை கன்சியூம் பண்றாங்க. ஏன் 7 கோடி மக்கள் வந்து 3ல 2 மடங்கு தான் கன்சியூம் பண்றாங்க. ஆனா அங்க 70 லட்சம் மக்கள் வந்து ஒரு பகுதியை கன்சியூம் பண்றாங்க. இல்ல அப்படி பார்த்தா வளர்ச்சி அடைந்த மாநிலமா நீ தமிழகம் இருக்குது இல்லையா? என்ன வளர்ச்சி? எங்க வளர்ச்சி? இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எங்க வளர்ச்சி இருக்குது? இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி செய்தி வரலையா? நாங்க சொல்ல திமுக அறிவாலயத்துல வரல. அப்ப திமுக ஆட்சிக்கு வளர்ச்சி இல்லன்னு சொல்றாங்க. வளர்ச்சி இருந்தது, அத வளர்ச்சி இல்லன்னு செய்தி வந்திருக்கு. அதான் சொல்றேன், நான் சொல்லல, பத்திரிக்கையில் சொல்லி இருக்கு. இப்ப தமிழ்நாடு ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அதிமுக பாலிடிக்ஸ் கிடையாது. தயவு செஞ்சு சொல்லுங்க. திமுக அதிமுக பாலிடிக்ஸ் கிடையாது. இது மின்சார கொள்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது பாலிசி பேசி தீர்க்காத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து தான் இருக்கும். 30% இல்ல, நீங்க 300% ஏற்றக்கூடிய சூழ்நிலை வரத்தான் செய்யும். அந்த அடிப்படை பாலிசியை மாத்தணும். அது மாறாத வரைக்கும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாறிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லா வந்து இன்னைக்கு சாதாரண இருந்த பாத்தீங்கன்னா ஏசி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, மிக்ஸி இருக்கு. தேவைகள் அதிகமாயிட்டு வரும்போது மின்சார தேவைகள் அதிகமாக தானே செய்யும். இல்ல நீங்க அந்த கல்ச்சர் சொல்றாங்க, அந்த தனி, அதாவது ஒரு எப்படி ஒரு பெர் கேபிட்டா கன்சம்ப்ஷன் நீங்க வளர்ச்சியா சொல்லுவீங்க? உங்களுக்கு சாப்பாடு முக்கியமா மின்சாரம் முக்கியமா? உங்களுக்கு தண்ணீர் முக்கியமா மின்சாரம் முக்கியமா? இன்னைக்கு வந்து அர்ஹாஸ் பல்கலைக்கழகம் டென்மார்க்ல பல்கலைக்கழகம் இருக்கு. அவங்க சொல்லிருக்காங்க 2030 இருந்து இந்தியா போன்ற நாடுகளில் குடிக்க தண்ணி கிடைக்காதுன்னு. ஏன்னா அதிகமாக தண்ணீரை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் முறையான அனல் மின்சாரங்களும் அணு மின்சார நிலையங்களும் இந்தியாவில் ஜாஸ்தியான குடிக்க தண்ணீர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எது முக்கியம் உங்களுக்கு மின்சாரமா தண்ணீரா? தண்ணி தான் முக்கியம். அடிப்படை ஆதாரம் தண்ணீர் தான். ஆக நீங்க வந்து ஓரளவுக்கு என்ன தேவையோ, தேவை வேற ஆசை வேற. காந்தி சொன்ன மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான அளவுக்கு வளங்கள் இருக்கு. யாருடைய ஆசைக்கும் வளம் கிடையாது. தேவை வேற ஆசை வேற. எல்லாத்துடைய தேவையும் பூர்த்தி செய்ய வேண்டும், யாருடைய ஆசையும் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. திரு நெய்வேல் அடிப்படையாக 3 பாயிண்ட் சொல்றேங்க. இந்த நான் என்ன சொல்றேன்னா, பெரும்பாலும் சமரசமும் சரி அல்லது ராதாகிருஷ்ணனும் சரி அடிப்படையான உண்மைகள் அவங்க மாறுபடலை. ஏன்னா மாறுபட முடியாது. உண்மை அதானே. எவ்வளவு நமக்கு உற்பத்திக்கான மாறுபட முடியலையா, மாறுபட மாட்டாங்களா? இல்ல அதை விடுங்க, அதில் மாறுபடுவாங்க, கண்டிப்பா மாறுபடுவாங்க, வந்துதானே ஆகணும். மக்கள் தான், மக்களுடைய முன்னேற்றமும் மக்களுடைய நல்வாழ்வு அவருடைய நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் வந்து ஒன்றுபட்டு வந்துதான் ஆக வேண்டும். அதனால தான் என்ன சொல்றேன்னா, அடிப்படையா 3 விஷயம் செய்யணும். ஒன்று என்ன என்று சொன்னால், இப்போ மின் பகிர்வை முறைப்படுத்துங்கள். எவ்வளவு கிடைக்குது? இதை திடீர்னு ஓவர் நைட் ஒரே நாளில் வந்து மின்சாரத்தை உற்பத்தியை பெருக்க முடியாது. ஏன்னா மின் திட்டங்களை வந்து குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இல்லாமல் ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை உருவாக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த இருக்கக்கூடிய மின் பகிர்வை யாருக்கு பிரையாரிட்டி, முதல்ல யாருக்கு கொடுக்கணும் என்பதை அரசாங்கம் முடிவு பண்ணணும். ஒன்று. இரண்டாவது என்ன என்று சொன்னால், நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த மின் கலங்கள், இந்த மின் ஏற்பாடுகள் கட்டமைப்பு இருக்குல்ல, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர், சுந்தரராஜன் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர், கேபிள், அது மாதிரி லைன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இவைகளை வந்து முறைப்படுத்தணும். அந்த மெயின்டெனன்ஸ் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இந்த மின் உற்பத்தி நிலையங்கள், அதனுடைய அந்த கம்பிகள், அதனுடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளை வந்து முறையாக பராமரிக்க வேண்டும். பல நாள், பல வருஷக்கணக்கால 20 வருஷம் 30 வருஷமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றாம இருந்தால் அதுக்கு எப்படி எஃபிஷியன்சி இருக்கும்? அதை மாற்றணும். உற்பத்தி இடங்களில் மூன்றாவது என்ன என்று சொன்னால், அடிப்படையான உற்பத்தி. நீங்க வல்லூர் மின் நிலையம் 3 தரம் பேரும் 10 நாளைக்கு ஒரு தரம் திரும்ப ட்ரிப் ஆகிட்டே இருக்கு. 800 மின் நிலையம் உற்பத்தி இதோ நாளைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், மறுபடியும் ட்ரிப் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு நெய்வேலியில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் 250 மெகாவாட் பிஹெச்ஏனுடைய தப்புனால 2 ஆண்டுகளுக்கு முன்னால 500 மெகாவாட் வர வேண்டியது பிஹெச்ஏனுடைய அவருடைய கோளாறு, அது ஒரு பொதுத்துறை தான், அதனுடைய கோளாறுனால 500 மெகாவாட் தமிழ்நாட்டில்
இன்றைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின்சாரம் கிடைக்கவில்லை. உங்களுக்கு ஒரு பணம் வேண்டும் என்று சொன்னால் இப்படி மக்களிடம் போட்டு இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி வாங்க வேண்டாம். தமிழ்நாட்டிலே இருந்து போகக்கூடிய மையத்திற்கு போகக்கூடிய அந்த நிதியிலே பெரும் பங்கை நீங்கள் வாங்குங்கள். அதற்காக போராடினீர்கள் என்று சொன்னால், திமுகவும் அதிமுகவும் போராடினால் கண்டிப்பாக மக்கள், எல்லா கட்சியை சார்ந்தவர்களும், இன்னும் என்னை போன்று பொதுவாக இருக்கக்கூடியவர்களும் உங்களோடு ஒத்துழைப்போம். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த மின் உற்பத்திற்கான அடிப்படை கட்டமைப்புகளை நிச்சயமாக நாமே உருவாக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பரபரப்பாக சென்ற விவாதத்தில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதாவது மின் திருட்டு, மின் விரயம் போன்ற ஒரு மின்சார ஒரு வாரியத்தினுடைய குளறுபடிகளால் இந்த மாதிரியான தேவைகள் அதிகமாதா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைங்க, நெய்வேலி பாலு தான் அதை சொல்கிறார். இல்லை, மின்சாரத்தை பொறுத்தவரையும் இப்போ பாலு சார் சொன்னார், அந்த கடைசி கட்டத்தில் அந்த 4 மின் பகிர்வு பழுதாக்குறது எல்லாம் சரி பண்ணாலே போதும். உள்கட்டமைப்பு வசதி பண்ணாலே. இன்னைக்கு என்னென்னா 1960 70 இருந்த கணக்கெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ தேவைகள் அதிகமாகி போச்சு. அதையும் நீங்கள் கவனிக்கணும். அன்றைக்கி பல ஊரில் கிராமங்களில் மின் வசதியே கிடையாது. எங்கள் ஊர் குருவிகுளம் ஒன்றியம் ரிமோட் ஏரியா. அப்போது 2 கிராமங்கள் தான் மின்சார வசதியே இருந்தது. இப்போ எல்லா ஊர்லேயும் மின்சாரம் இருக்குது. பல ஊரில் 69% தான் மின்சாரமும் வந்தது. அப்படிப்பட்ட பழைய அன்னைக்கு பகிர்மானம் எல்லாம் சரியாக இருந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கி சரியாக வராது. இன்றைக்கி தேவைகள் அதிகமாகி போச்சு. அப்படிப்பட்ட நிலையில் பல சீர்திருத்தங்கள் மின்சாரத்தில் செய்யணும். அதுபோல் இப்போ சுந்தரராஜன் சொன்னார், 2மே கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது மின்சாரம்னு சொன்னார். இருந்தாலும் இது கிடுக்குப்பிடி போடுறது லகான் எல்லாம் மத்திய சர்க்கார்ட்ட இருக்குது. மின் நிர்வாகம் சொல்கிறேன், மின் நிர்வாகம் இது முழுமையாக மாநில அரசு பட்டியலில் வரணும். அதே போல் நமக்கு நம்மக்கிட்ட இப்போ நெய்வேலியிலேருந்து போகிற பணம் இதெல்லாம் பாலு வாங்க சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி இப்போ அதெல்லாம் அங்கே கொஞ்சம் ஊரில் போராடணும். ராஜமன்னார் குழு போட்டு போன 96 தேவகவுடா அரசாங்கத்தில் ஒரு 15% சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கும்போது போராடி வாங்கணும். கொஞ்சம் கூடுதல் பண்ணி கொடுத்தாங்க. அந்த தொகையெல்லாம் நமக்கு மாநில சர்க்காருக்கு வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மின்சாரம், நீர், இப்போ சுந்தரராஜன் சொன்னார் நீர் பிரச்சனை ரொம்ப எதிர்காலத்தை கிரவுண்ட் வாட்டரும் நிலத்தடி நீரும் மோசமாக போயிட்டுருக்கு. தண்ணீரும் மின்சாரம் பெரிய பற்றாக்குறையாக போய் இதுதான் அடிப்படை மக்கள் வாழ்வாதாரத்துக்கு. இதை கவனிக்கக்கூடியவையில் மாற்றங்கள் வேணும். மாற்றங்கள் மனப்பூர்வமாக இதே சுற்றியோடு எல்லாரும் பக்கம். இந்த விஷயங்களை உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் சீர்படுத்துனீங்களா? மின் வாரியத்தில் நீங்கள் சீர்படுத்துனீங்க உங்களுடைய ஆட்சி? எங்களால் முடிஞ்சளவு சீர்படுத்தியிருக்குங்க. எங்களால் சீர்படுத்தியிருக்கு, இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. சமரசம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதனால 8 திட்டங்கள் நாங்கள் 10 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் மின்சாரம் வேணும் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். பெரியவர் நல்ல பாலு அவர்கள் நல்ல சில விஷயங்களை சொல்லியிருக்கார். இது 1982 எம்ஜிஆர் சொன்னது. தேசிய அரசாங்கம் அமைய வேண்டும் என்று சொன்னார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் மட்டும் வைத்து யார் அதிக வாக்குகளை பெற்று அங்கே அமைக்கிறோம் என்று சொல்வதால் மாநிலங்கள் வளர்ச்சி பெறாது. ஆகவே மாநிலங்கள் இணைந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்பதை போல் அரசாங்கம் அமையக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும். நான் 1982 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற தியரியாவை சப்மிட் பண்ணி PhD வாங்கியவன். அது தலைவருடைய அறிவுரை. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மொழி, பல்வேறு இனம், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பண்பாடுகள் இருப்பது ஒரு சட்டத்தை போட்டு அனைவர் மீதும் திணிப்பது நடைபெறாது இருக்கின்ற காரணத்தினாலேயே இத்தகைய குளறுபடிகள் அதிக அளவில் இருக்கிறது என்பதாலும் பல்வேறு மாநிலங்கள் அதனாலேயே வறுமையிலே வாடுகின்ற சூழ்நிலை வரேங்க. அதுக்கு தான் வரேன். பல்வேறு மாநில முதலீடுகள் எல்லாம் மத்திய அரசுக்கு போய் அது பல்வேறு வகையிலே பராதீனம் ஆகிறது என்ற காரணத்தினாலும் ஒரு தேசிய அரசாங்கம் மகாத்மா காந்தியடிகள் சொன்ன மாநில அரசுகள் எடுத்துக்கொண்ட அதிகாரம் போக மற்றதை தான் மத்திய அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுது சொன்னாரோ அது எப்பொழுது நிறைவேறுகிறதோ அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை அத்தனையும் முடிவுக்கு வரும். திரு நெய்வேலி பாலு, அதாவது மின் கட்டணத்தை உயர்த்தாமல் ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையை எப்படி சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நிறைய பகுதிக்கு வந்திருக்கிறோம். அதாவது மின் கட்டணத்தை உயர்த்துவது எதற்காக, யாருக்கு கொடுக்கறதுக்கு? முதல்ல திரும்ப இது எங்கே வருது என்று சொன்னால், தனியார் மின் உற்பத்தி என்பதை ஆதரிக்கின்ற வரையில் நீங்கள்
இந்த நட்ட கணக்கை காமிச்சிக்கிட்டே போவீங்க. அப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா there must be a change in the policy. நீங்கள் அடிப்படையான கொள்கைகளை மாற்றணும். இது வந்து ஒரு நாளில் மாற்ற முடியாது. ஆனால் அதற்கான ஒரு 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 முயற்சியை செய்யுங்க நான் சொல்கிறேன். இன்றைக்கு வந்து அதிமுக அரசு இருக்கிறது, நாளைக்கு வேறொரு அரசு வருகிறது என்றதை அல்ல. நீங்கள் இன்றைக்கு கொள்கையை மாற்றினால் நிச்சயமாக மாற்ற முடியும். நான் இன்னும் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இன்றைக்கு மைய அரசிற்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய அளவிற்கு வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. அது ஒரு உண்மையான விஷயம். அடிப்படையாக இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகள் இன்றைக்கு மைய அரசோடு மையில் இருக்கக்கூடிய அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியோடு நீங்கள் இல்லை. ஆக இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் தமிழ் மக்களை ஒன்று திரட்டி நமக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய வருமானத்தில் இன்னும் கூடுதலாக பெறுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த வேட் போன்ற இந்த மைய வரிகளை நாங்கள் இங்கே அமுல்படுத்த மாட்டோம் என்று அதில் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். 3வது, தமிழ்நாட்டினுடைய மின் உற்பத்தியை பெருக்குவதற்காக கூடுதலான நிதியை பெறுவதற்கு நீங்கள் ஒன்றுபட்டு நின்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இதை மாற்ற முடியும். அது இல்லாத வரையில் நம்ம என்ன சொல்வோம் சொன்னால், இருக்கிறத சரி பண்ணுறதுங்கிறது இது வந்து கிழிஞ்ச சாக்கை வந்து தைக்கிறது. ஆனால் புதிய சாக்கு வாங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையை நன்றாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த கொள்கை அடிப்படையில் அணுகினீர்கள் என்று சொன்னால் இங்கே மின் உற்பத்தி வரும். சாதாரண விவசாயி இன்னைக்கு காலையில் போய் அன்னைக்கு போய் அந்த மீட்டர் ரூமில் படுத்துக்கிட்டு கிடக்காம பாருங்க, ராத்திரி 1 மணிக்கு வருமா 2 மணிக்கு வருமானு அந்த நிலைமை மாற்ற முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதாவது மின்கட்டணத்தை உயர்த்தாமல் எப்படி சமாளிக்கிறது, எப்படி பார்க்குறீங்க அதை? ஏன்னா ஒரு காசு உயர்த்தினுக்காக 1972 நாராயணசாமி நாயுடு போராட்டத்தில் பல பேர் வந்து சுட்டுக் கொல்லப்படும். ஒரு காசு உயர்த்தினதுக்கு இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மின்கட்டணம் வந்துங்க, ஏன்னா அதே 1989 வந்து தான் ஒரு கலைஞர் முதலமைச்சராக போது தான் வந்து சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்து நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. அது என்னாச்சுன்னா அந்த விஷயத்தை சொல்கிறேன். 1980 திமுக ஆட்சிக்கு வரும்போது 69 கலைஞர் ஆட்சிலாம் போராட்டம் நடந்தது. எங்கள் ஏரியாவில் தான் அந்த தீப்பிடிச்சிருந்த கோவில்பட்டி அந்த ஏரியாக்கள்லாம் ஒரு 7 பேர் அந்த நேரத்தில் செத்தாங்க கோவில்பட்டியில். 89 ஆட்சிக்கு வந்தவுடனே எங்கள் நிர்வாக குழு கூடும்போது விவசாயிகள் கடந்த போராட்டத்தில் நம்ம ஆட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லும்போது இலவச மின்சாரம் கொடுக்கணும்னு சொல்லும்போது மின்வாரிய அதிகாரிகள் எதிர்த்தாங்க. தலைமைச் செயலாளர் எதிர்த்தார். நமக்கு மானியம் இல்லை, நமக்கு பணம் கிடையாது, கொடுக்க முடியாது. அது மீறி கலைஞர் பண்ணார். அதனால் எங்களை பொறுத்த எங்கள் ஆட்சி காலத்தில் முடிஞ்ச அளவு இல்லை, இலவச மின்சாரம் என்பது 5 ஏக்கர்ல குறைவான இருக்கிற விவசாயி வர பாயிண்ட் வர எங்கள் ஆட்சியில் முடிஞ்ச அளவு இந்த சிரமங்கள் இருக்குது ஏற்ற விடாமல் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவு நான் எங்கள் ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுபோக யாராருக்கெல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க விவசாயிகள், அதே போல் நெசவாளருக்கெல்லாம் இலவச மின்சாரம் கொடுத்துருக்கோம். இலவசம் கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் தவிர்க்க முடியாது, ஒரு சிலர் கொடுத்தாகணும். கல்வி, நல்வாழ்வு, உணவு இதிலெல்லாம் கொடுத்தாகணும். ஒரு அடிப்படை வசதியில் கொடுக்கணும். அது மாதிரி வேறு இலவசங்கள் தவறு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் முடிஞ்ச அளவு இந்த மின் கட்டண உயர்வு வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் தவிர்த்துருக்குறோம். திரு சமரசம் சுருக்கமாக சொல்லுங்களேன். சொல்லுங்கள், ஆட் பண்ணுறேன். அதாவது மின்சார பிரச்சனையை தீர்ப்பதற்கு 2 விதமாக சுருக்கமாக சொல்லுங்கள், நிறைவு பதில். 2 விதமான ஸ்ட்ராட்டஜி வேணும். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம், ஒன்று லாங் டேர்ம். லாங் டேர்மில் வந்து பாலிசி சேஞ்ச் பண்ணுறது, அரசாங்கமே உற்பத்தி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும். ஷார்ட் டேர்மில் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு 8500 கோடி ரூபா தமிழக மின்சார வாரியம் வந்து வட்டியாக கட்டிகிட்டு இருக்கு. இது யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம்னா பொதுத்துறை வங்கிகள், LIC போன்ற நிறுவனங்களிலிருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 8500 ரூபா வட்டி மட்டும் கட்டோம். அப்போ மாநில அரசு மத்திய அரசாங்கத்தை ப்ரெஷர் போட்டு வட்டி இல்லா கடன் எங்களுக்கு கொடுங்க, நான் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துறோம் சொன்னால் நிச்சயமாக உடனடியாக அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். லாங் டேர்ம் நீங்கள் மற்ற விஷயம்லாம் நீங்கள் வந்து செய்யலாம். திரு சமரசம், மின் கட்டணத்தை உயர்த்தாமல் நிதி பற்றாக்குறை எப்படி சமாளிக்க முடியும், எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ இந்த 3வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு மின்சாரத்திற்கு 25,545 கோடிக்கு மேலே இந்த அரசாங்கம் கொடுத்துருக்குது. அது சரி கட்டுறதுக்கு, ஒழுங்குபடுத்துறதுக்கு, நடைமுறைப்படுத்த வட்டி ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல் 8,645 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டுறோம். இந்த நிலையில் இருக்குது. இதை ஒழுங்குபடுத்துவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது மின்சாரம் தடைபடாமல் இருப்பதற்குரிய வழிவகைகள் ஓரளவிற்கு பூர்த்தி செய்து விட்டோம். இனி இந்த கடன்களை அடைத்து புதிய புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வேண்டிய நிச்சயமான நடவடிக்கை எடுப்போம். இவர்கள் பேசியிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் மனதில் அரசாங்கம் கவனிக்கும், பார்க்கும், நிச்சயமாக முடிவெடுக்கும். எதிர்காலத்தில் இந்த இருண்ட சூழ்நிலை இருக்காது, வெற்றி அடையும். இறுதி பதில் இருக்கிறோம். உயர்கிறதா மின் கட்டணம், அவசரமா அவசியமா என்பதை பற்றி விரிவாக விவாதித்தோம். தமிழக மக்கள், ஏழை எளிய மக்களினுடைய விஷயங்களை கருத்தில் கொண்டு இதற்காக அரசு வந்து மானியம் வழங்கும் என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார். இந்தியாவிலேயே தமிழகம் முன்மாதிரியாக பல இடங்களில் இருக்கிறது. மின் உற்பத்தியிலும் ஒரு முன்மாதிரி மாநிலமாக திகழ்ந்து
அனைவருக்கும் ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதை அனைவருடைய நோக்கம் எதிர்பார்ப்போம். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு திண்ணையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.